ஸ்ரீ விநாயக பிரசன்ன வேதிக் அஸ்ட்ராலஜிலேருந்து வீரராஜ். குரு பயிற்சி ராசி பலன், அதாவது 1 ஜூன் 2026 அன்று இரவு 1:50 மிதுன ராசியிலேருந்து கடக ராசிக்கு வருது. சிம்ம ராசிக்கு இந்த குரு பலன் எப்படி இருக்கும்? 12ஆம் இடத்துல குரு பகவான் இருந்து உச்சஸ்தானத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் விரயங்கள் தன்மைகள் காமிக்கக்கூடிய உண்டு. அதே நேரத்தில் உங்கள் ராசிக்கு பூர்வ புண்ணியாதிபதி அஷ்டமாதிபதியாக குரு வருவதனால 50% நல்லது, 50% சரியாக இல்லைன்னு சொல்லிக்கிட முடியும். காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பூர்வ புண்ணியாதிபதியே குருவாகவும் வருவார், அஷ்டமாதிபதியாகவும் அவரே வர்றதுனால 2 பண்புகளும் அங்கே வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதே நேரத்தில் உங்கள் ராசியில் கேது பகவான் இருக்கிறதுனால அந்த கேது கடகராசிக்கு போன பிறகு உங்கள் ராசி ஓரளவுக்கு ஃப்ரீ ஆகும் அப்படிங்கிறத சொல்லிக்கிட முடியும். அதே நேரத்தில் குரு பகவான் 12ஆம் இடத்துல இருந்தால் கூட உங்கள் சந்திரனுக்கு 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு ஒரு சில மாற்றங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அதே நேரத்தில் உங்களுக்கு சனி பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறதுனால தொழிலில் மற்ற பிரச்சனைகள் ஒரு சில இதுகள் தடங்கள் வர்றதில்ல கொஞ்சம் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதுக்கு சில கோயில் வழிபாடு சொல்கிறேன். அப்போது உங்களுக்கு நல்லதாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதே நேரத்தில் குரு அதிச்சாரத்தில், அதாவது வக்ரத்தில் போகும்போது சில நேரங்களில் நல்ல நற்பலன்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. வக்ரம்னா அதாவது கடகராசிலேருந்து மிதுன ராசிக்கு வக்ரகதியில் போகும். அப்போ உங்களுக்கு நற்பலன்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதே நேரத்தில் உங்கள் ஜனன ஜாதகத்தில் உங்களுக்கு குரு நல்லா இருந்து சனி பகவானுடைய துணை நல்லா இருந்துன்னா நல்ல ஒரு இந்த கோச்சார பலனை விட ஜனன பலன் நல்லபடியாக ஒரு மாற்றங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. பொதுவாக சூரியன் வீடு பக்கத்தில் குரு வர்றதுனால நல்ல ஒரு தன்மை தான். உங்கள் ராசி பக்கத்திலே குரு பகவான் வந்திருக்கிறதுனால உச்சஸ்தானத்தில் இருக்கிறதுனால ஒன்றும் தொந்தரவு இல்லை. அதே நேரத்தில் சனி பகவானை குரு பார்க்கறதுனால இந்த அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் இருந்து 12ஆம் இடத்துல குரு இருந்து பார்க்கும்போது திடீர்னு யோகங்கள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அது எப்படி வருது, எந்த நேரத்தில் வருதுன்னு சொல்கிறதுக்கு ஆகாது. அது உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பொறுத்து அது வேலை செய்யும். மொத்தத்தில் உங்களுக்கு ஒரு 50% சொல்லதுக்கு முடியும். உங்களுக்கு உங்கள் ராசி பலப்படணும், நல்லா இருக்கணும் அப்படின்னா நீங்கள் சிவ வழிபாடை நீங்கள் பண்ணிக்கிறது, பிள்ளையார் வழிபாடு பண்ணிக்கிறது நல்ல ஒரு யோக பலனாக இருக்கும். அதே நேரத்தில் இந்த ஆண்டு, அதாவது டிசம்பர் மாதத்துக்கு மேலே உங்களுக்கு நற்பலன்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அது அடுத்து பார்த்திங்கன்னா கன்னிராசி. கன்னிராசிக்கு பார்த்திங்கன்னா 7ஆம் இடத்துல சனி பகவான், 11ஆம் இடத்துல குரு பகவான் உச்சஸ்தானத்தில் இருக்கிறதுனால கன்னிராசிக்கு அற்புதமான பலன் இருக்குது. நல்ல அவங்களுடைய படிப்பு இருந்தாலும் சரி, அவங்களுடைய தொழில் இருந்தாலும் சரி, சுப காரியங்கள் இருந்தாலும் சரி, அதே நேரத்தில் குழந்தை பாக்கியம், வீடு வாசல் எல்லாமே யோக பலங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல குரு பகவான் இருந்து உங்கள் ராசிக்கு 7ஆம் இடம் சப்தமஸ்தானத்துலேருந்து நேரடியாக உங்கள் வீட்டுக்கு பார்வை விடுறதுனால நல்ல யோக பலங்களை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு உண்டு. நீங்கள் எந்த விஷயங்களில் நல்ல உங்களுக்கு நாலேஜ் இருக்கோ, எந்த தொழிலில் உங்களுக்கு நல்ல தெளிவாக இருக்கீங்களோ அதெல்லாம் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். நல்லபடியாக உங்களுக்கு எல்லாமே கைகூடி வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு, ஒத்த வார்த்தையில் சொல்லலாம். ஸோ உங்களுக்கு நல்லா இருக்குன்னா நீங்கள் மகாவிஷ்ணுவை வணங்கிட்டு வர்றது நல்ல ஒரு நற்பலனை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதை அடுத்து பார்த்திங்கன்னா துளாராசிக்காரங்களுக்கு தசமஸ்தானத்தில் குரு இருக்குது. 6ஆம் இடத்துல சனி பகவான் இருந்து தனக்கு திரிகோணஸ்தானத்தில் 2ஆம் இடத்தினுடைய பார்வை விழும். ஆனால் துளாராசிக்காரங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னா, நம்ம ஒத்த வார்த்தையில் சொல்லிங்கன்னா தொழிலில் அலைச்சல் உண்டாகும். கொஞ்சம் எடுத்த காரியங்கள் கொஞ்சம் நிறைவேறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். உங்கள் ஜனன ஜாதகங்கள் நல்லா இருந்துன்னு நற்பலன்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. தசமஸ்தானத்தில் குரு பகவான் வர்றதுனால தொழிலில் பெருசாக இடைஞ்சல்கள் வந்தாலும் அதே மாதிரி பெரிய மாற்றங்களும் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. நீங்கள் ஒரு சின்ன இடைஞ்சலாக இருக்கும், அதே நேரத்தில் பெரிய ஒரு வாய்ப்புகள் அதனால கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு.
எதையோ நினச்சி போவோம், அங்கே ஏதோ ஒரு மாதிரி நடந்து, ஏதோ ஒரு தவறு நடந்து, ஏதோ ஒரு உயர்வு உருவாக்குறதுக்கு வாய்ப்பு உண்டு. இது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தசம ஸ்தானத்தில் குரு பகவான் வந்து உச்சஸ்தானத்தில் இருக்கும்போது, அவர் வந்து சில விஷயங்களை மாறுதல் பண்ணாலும், தொந்தரவுகள் செஞ்சாலும், அதே நேரத்தில் அதை ரெட்டிப்பாக பெருசாக ஆக்கி கொடுக்குற ஒரு நல்லபடியாக ஒரு நல்ல ஸ்தானத்தை கொடுக்கறதுக்கும் இந்த குரு பகவான் ஒத்துழைப்புறதுக்கு வாய்ப்பு உண்டுன்னு நம்ம சொல்லிக்கிட முடியும். உங்கள் ராசி பலமாகனா நரசிம்மசுவாமி, லக்ஷ்மி நரசிம்மசுவாமியை நீங்கள் கும்பிட்டு வர்றது நல்ல ஒரு நற்பலன்னு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அது அடுத்து பார்த்திங்கன்னா விருச்சிக ராசிக்காரங்களுக்கு, விருச்சிக ராசிக்காரங்களுக்கு 9ஆம் இடத்துல வந்துட்டு குரு பகவான் இருக்கிறதுனால, 5ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால அற்புத பலன் இருக்குதுன்னு அர்த்தம். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் வருஷம் ஒரு 3-4 வருஷமாக நீங்கள் படாத பாடுபட்டீங்க. இப்போ வந்து அற்புத பலன் இருக்குது. உங்கள் தந்தை வழியில் சப்போர்ட்டு, பெரியவங்களுடைய ஆசீர்வாதம், உங்களுக்கு என்னென்ன நீங்கள் தொழில் மாற்றம், இடமாற்றம், குழந்தை விருத்தி, வீடு வாசல் கட்டுறது, தொழில் முன்னேற்றம், கவர்மெண்ட்டு சம்மந்தப்பட்ட வேலைகள், அதாவது 9ஆம் இடம் இல்லையா, அதனால் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் கூட உங்களுக்கு ஏதாவது அந்த மாதிரி விஷயங்கள் ஆக வேண்டும், வேலை ஆகணும், ஒரு லோன் இது பண்ணியிருக்கிறேன், ஒரு வீடு வாசல் கட்ட போகிறோம், ஒரு நிலம் வாங்க போகிறேன், இல்லை இடம் மாற்ற போகிறேன், எந்த ஒரு விஷயம்னாலும் நீங்கள் சாதிக்கிறதுக்கு விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அற்புதமான பலன் இருக்குதுன்னு அர்த்தம். இதில் வந்துட்டு 2ஆம் பேச்சுக்கே இடமில்லை. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல சனி பகவான், உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல குரு, இந்த ரெண்டு கிரகமுமே உங்களுக்கு அற்புதமான பலன் வந்து உங்களுக்கு செய்யணும்னு அர்த்தம். உங்கள் ராசி பலமாகணும்னா முருகப்பெருமானை நீங்கள் வணங்கிட்டு வர்றது நல்ல ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இது வரலும் விருச்சிக ராசி வரலும் சொல்லியிருக்கேன். அடுத்த ஒரு ப்ரோக்ராமில் நம்ம மற்ற ராசியை பற்றி பார்ப்போம். ஸோ இந்த ப்ரோக்ராம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.